الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا ربنا ليضلوا عن سبيلك ربنا اطمس على أموالهم واشدد على قلوبهم فلا يؤمنوا حتى يروا العذاب العليم. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من وافق تأمينه تأمين الملائكة غفر له ما تقدم من ذنبه رواه البخاري أو كما عليه الصلاة والسلام. அன்பும் அருளும் என்றும் குறையா நிறையுள்ள பொருள் வல்ல அல்லாஹுக்கே அடியோனின் புகழ் அனைத்தும் உண்டாவதாகுக. அல்ஹம்துலில்லாஹ். இருள் எனும் கரையகற்றி மறை எனும் மதிப்புகட்டி மாக்களாய் வாழ்ந்தவர்களை மதிப்புமிக்க மாணிக்கங்களாய் மாற்றி அமைத்த மெய்ப்பொருளின் தாத்தினுடைய சிர்ராகிய ஈருலக இரட்சகர் இகம்பரம் போற்றும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் ஸலாமும் உரைத்தவனாக உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் அன்னலாருடன் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள், பரிசுத்த குடும்பத்தினர்கள், தொடர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இறைநேச செல்வர்கள், ஆத்ம ஞானிகள் எல்லோர் மீதிலும் குறிப்பாக மெய்நிலை கண்ட ஞானி இறை அன்பில் லகித்த பாணி மஹபூபே சுபஹானி மஹ்ஷூகே ரஹ்மானி ஹிந்திலே நூரானி குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் ஏனைய நபிமார்கள், வலிமார்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் வல்ல அல்லாஹ்வின் ஆசியும் அருளும் உண்டாவதாக என வேண்டியவனாக கண்ணியமிக்க அல்லாஹுடைய மாளிகையிலே புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே நவைத்துல் இத்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா அல்லாஹுடைய பள்ளி வாயிலிலே அல்லாஹுக்காக வேண்டி தரிபடுகின்றேன் என்ற நல்லியத்தோடு வருகை தந்து கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எம் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி உத்தரவிட்டார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தவர்களாகவும் என்னென்ன விடயங்களை தவிர்ந்து நடக்கும்படி விலக்கல் செய்தார்களோ அந்த விடயங்களை தவிர்ந்த மக்களாகவும் ஆகுவதற்கு அடியோன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்தவனாக இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமான இன்றைய ஜும்ஆவுடைய இந்த குத்பா பிரசங்கத்திலே இன்றைய குத்பா பிரசங்கத்துடைய தலைப்பு
கூட்டு துஆவும் குழப்பம் புரிகின்ற அறிவிலிகளும் என்ற தலைப்பிலே எங்களுடைய உரை இருக்கும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக மனிதர்களை படைத்து, மனிதர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்வை ஏற்றவர்கள், அவர்களிலும் மிகவும் மிகவும் சிறந்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தே முஹம்மதியாவாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த நம்மவர்கள் எல்லா மனிதர்களை விடவும் அல்லாஹ்வுடைய படைப்பனங்களிலும் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட எங்களுக்கு அல்லாஹு தஆலா பெரும் கொண்ட பாக்கியங்களை வழங்குகின்றார். அல்லாஹு தஆலா வழங்குகின்ற பாக்கியங்களிலே மிகவும் பலமானதும் அசைக்க முடியாததுமானதுதான் அல்லாஹ்விடத்திலே ஒரு முஸ்லிம் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம், ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிம், இறையச்சத்தோடு பேணுதலோடு இறைவனை நாடி இறைவனிடத்திலே விசுவாசம் கொண்டு துவா கேட்பதிருக்கிறது அல்லவா சகோதரர்களே, அந்த துவா அசைக்க முடியாத பெரும் கொண்ட ஆயுதமாம் சகோதரர்களே. ஆயுதங்களினெல்லாம் சிறந்த ஆயுதம் ஒரு மூமின் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சமூகத்திலே இன்று என்னென்ன நல்ல விடயங்கள் எல்லாம் சஹாபாக்கள் காலத்தில் இருந்து தாபியங்கள் தாபியங்கள் காலத்தில் இருந்து நல்ல விடயங்களாக பேணப்பட்டு வந்ததோ அவைகள் அனைத்தும் நவீன வழிகேடர்களினால் பித்அத் என்றும் ஷிர்க் என்றும் சீல்குத்தப்பட்ட இந்த காலகட்டத்திலே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஃபாத்திஹா ஓதுவதை ஷிர்க் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகிமை தெரியாமல் இழந்தவர்கள், வழிகட்டவர்கள். இவ்வாறு ஒவ்வொன்றாக சொல்லி வந்தவர்கள் கூட்டு துஆ என்பது பித்அத் என்று சொல்லிவிட்டார்கள். கூட்டு துஆ என்பது ஷரியத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, முதலிலே ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். கூட்டு துஆ என்று தனி துஆ என்று இஸ்லாத்தில் வேறுபாடு கிடையாது. எல்லாம் துஆக்கள் தான். ஆனால் நம்மவர்கள் அதற்கு பேர் வைத்து விட்டார்கள் கூட்டு துஆ என்று. சகோதரர்களே, நன்றாக நாங்கள் விளங்க வேண்டும். கூட்டு துஆ என்று நாங்கள் பேச்சு வழக்கிலே எதை சொல்லி வருகிறோம்? ஒருவர் துஆ கேட்க இருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து ஆமீன் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய தொழுகை 5 நேர தொழுகை முடிந்தாலும் சரி, ஏனைய நேரங்களை எடுத்தாலும் சரி, ஒருவர் துஆ கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹும்ம க்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவக்கரைகளையும் பொறுத்து விடுவாயாக. இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற ரப்புல் ஆலமீனே, இந்த உலகத்தை இந்த உலகத்தாருடைய ரப்புல் ஆலமீன் ஆகிய இறைவனே, எங்கள் அனைவர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக என்று ஒருவர் துஆ கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பள்ளிவாசலில் அது ஜும்மாவுடைய தினம் என்றும் வைத்துக் கொள்வோம். 1000, 2000, ஏன் 5000, 10,000 லட்சக்கணக்கிலே முஸ்லிம்கள் சேருகின்ற பள்ளிவாசல்களும் இருக்கின்றன. சகோதரர்களே, ஒரு இமாம் துஆ கேட்கின்ற பொழுது வந்தவர்கள் அனைவர்களும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். ஆமீன் என்றால் என்ன? யா அல்லாஹ், அவர் கேட்கின்ற துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் என்றால் அர்த்தம் என்ன? இறைவனே, அவர் கேட்கின்ற துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. அந்த ஆமீன் என்பதும் துஆதானே தவிர ஆமீன் என்பது ஒரு சடங்கு அல்ல. சகோதரர்களே, ஆமீன் என்பது சடங்கான விடயமாக இருக்குமாக இருந்தால், அது வழிகேட்டிலாக இருக்குமாக இருந்தால், ஷரியத்தில் இல்லாத ஒன்றாக இருக்குமாக இருந்தால், பித்அத்தாக இருக்குமாக இருந்தால், எப்படி சகோதரர்களே தொழுகையிலே நாம் எல்லோரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி வலல்லாலீன் என்ற உடனே ஆமீன் சொல்ல முடியும்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. வேண்டுமென்றே எவைகளெல்லாம் நல்லதாக கருதப்படுகின்றதோ அத்தனை நல்ல காரியங்களையும் தடை செய்து
முஸ்லிம்களுடைய அந்த கண்ணியத்தை போக்க வேண்டும் என்ற யகூதிகளுடைய சதி திட்டம்தான் சகோதரிகளே. முஸ்லிம்கள் எந்த விடயத்தில் அவர்கள் வென்று கொள்வார்களோ அந்த வெல்கின்ற காரியங்களை எல்லாம் சிறுயத் என்றும் வலிகேடு என்றும் விதியத் என்றும் யகூதி நசாராக்கள் மூலமாக இந்த வழிகட்ட கொள்கை உடையவர்களினால் இது போதிக்கப்படுகிறது சகோதரிகளே. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் குர்ஆனிலே இல்லாதது, ஹதீஸிலே இல்லாதது எப்படி சகோதரிகளை நாம் செய்ய முடியும்? சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், திர்மிதியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கேட்கப்படுகிறது, நாயகமே யா ரசூலல்லாஹ், துஆக்களிலே சிறந்த நேரம் எது நாயகமே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஜௌஃபுல் லைல், இரவுடைய நடுத்திசையான நேரம். தஹஜ்ஜத் தொழுதிட்டு ஒருவர் துஆ கேட்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கபூல் செய்யக்கூடிய முக்கியமான நேரத்தை சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு நடுத்திசையான இரவு நேரம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், பஅத ஸலாத்தில் மக்தூபா, ஃபர்லாக்கப்பட்ட ஃபர்லான 5 நேர தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹு தஆலா உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள். திர்மிதியிலே வரக்கூடிய ஹதீஸ் சகோதரர்களே. இப்படி தொழுகைக்கு பின்னால் 5 நேர தொழுகைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா துஆக்களை ஏற்றுக்கொள்வான், கபூல் செய்து கொள்வான் என்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருப்பதினால் தான் எம்முடைய முன்னோர்கள் தாபியங்கள், தபுஅ தாபியங்கள் எங்களுக்கு இந்த துஆவை ஓதுங்கள், இந்த துஆவை ஓதினால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று நல்ல விடயங்களை செய்து அதை ஒன்றாக சேர்ந்து தொழுகை முடிந்ததின் பிறகு இமாம் சலாம் கொடுத்த உடனே எழுந்து ஓடுவது கிடையாது. சுப்ஹானல்லாஹ் என்பார், அல்ஹம்துலில்லாஹ் என்பார், அல்லாஹு அக்பர் என்பார். அதன் பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ், அதன் பிறகு துஆ ஓதி ஸலவாத்தோடு முடிகிறது. சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பள்ளிவாசல்களில் எந்த துஆவும் இல்லை, எந்த தஸ்பீஹும் இல்லை, இமாம் சலாம் கொடுத்த உடனே எழும்பி போய் வருகின்ற ஒரு நேரம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள் யாராவது சுப்ஹானல்லாஹ் செய்யறதுக்கு நேரம் இருக்குமா சகோதரர்களே? இந்த பள்ளி எடுத்துக்கொள்வோம்னு வச்சு கொள்ளுங்கள். சலாம் கொடுத்த உடனே நான் என்ன செய்யறேன், எழும்பிட்டு போனா இந்த பள்ளிவாசலில் வந்த முக்காவாசி பேர் என்ன செய்வீங்க, இமாமுக்கு பின்னால சேர்ந்து போவீர்கள். சுப்ஹானல்லாஹ் செல்ல நேரமில்லை, அல்ஹம்துலில்லாஹ் செல்ல நேரமில்லை. எங்கு அதுக்குள்ள நாங்கள் துஆ கேட்பது? நல்ல விடயத்தை நலவை தடுப்பதன் மூலமாக முஸ்லிம்களுடைய சக்தியை குறைக்க வேண்டும் என்ற யகூதி யூத நசரானிகளுடைய வழிதான் சகோதரர்களே. இந்த திக்ருகளை, கூட்டு துஆக்களை ஒளித்தளிக்க வேண்டும் என்ற கொள்கை சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எவ்வளவோ ஆதாரங்களும் எவ்வளவோ தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சகோதரர்களே. சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாங்கள் அல்ஹம்து சூராவை ஓதுகிறோம் அல்லவா, என்று சொல்லுவார்கள். கூட்டு துஆ என்பது ஷரியத்தில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை என்பார்கள். ஷரியத்தில், மார்க்கத்தில் கூட்டு துஆ இல்லை என்றால் தொழுகையில் எப்படி நீங்கள் ஆமீன் சொல்ல முடியும்? வலல்லாலீன் என்று இமாம் சொன்ன உடனே ஆமீன் எப்படி ஷரியத்தில் வந்தது? ஷரியத்தில் இல்லாததா தொழுகை? அப்ப தொழுகை பாலானதா என்று நாங்கள் கேட்க வேண்டும் சகோதரர்களே. இந்த தொழுகையுடைய விடயத்திலே ஆமீன் சொல்வதை பற்றி தான் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு சேர்ந்து விடுகிறதோ, தொழுகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா இமாம் ஓதி வலல்லாலின் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள். ஒருவர் துஆ கேட்கின்ற பொழுது அவர் தனிமையில் கேட்டாலும் அவருக்காக வேண்டி பல மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா ஆமீன் சொல்லுவதற்கு அனுப்பி வைக்கிறார். சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒருத்தர் கூட தனிமையாக துஆ கேட்க முடியாது. அவர் தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும் அல்லது வழிகட்ட வேற கொள்கை உள்ளவராக இருக்கட்டும், தனியே கேட்கிறார் என்றாலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா?
எவனுக்கும் எவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யாரையும் ஒருவர் தனிமையில் துஆ கேட்டால் அவரோடு சேர்ந்து ஆமீன் செல்லுவதற்கு மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறானாம். சகோதரர்களே, நீங்கள் தனிமையில் துஆ கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களை அறியாமல், உங்களுக்கு தெரியாமல் உங்களோடு மலக்குமார்கள் சேர்ந்து ஆமீன் சொல்லுகிறார்களாம். சகோதரர்களே, தொழுகின்ற விடயத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது யாருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனோடு சேர்ந்து கொள்கிறதோ சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார், அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிமிலே இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இதா ஹதர்துமுல் மரீல் அவில் மைத், நீங்கள் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால், ஒரு மரணித்த ஒரு மையத்து வீட்டுக்கு சென்றால், ஃபகூலு ஹைரன், அங்கே போய் நல்ல விடயத்தை சொல்லுங்க. அந்த நோயாளிய அவரை பத்தி நல்ல விடயத்தை பேசுங்க. அவர் மௌத்தாவின மனிதரா, அவரை பற்றிய நல்ல விடயத்தை பேசுங்க. ஏன் தெரியுமா? ஃபைனல் மலாயிகத யுஅம்மினூன மா லா தகூலூன், நீங்க என்னென்ன எல்லாம் சொல்கிறீங்களோ அவை அனைத்துக்கும் வந்திருக்கின்ற மலக்குமார்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்லுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் நோயாளியை விசாரிக்க சென்றா என்ன சொல்லுங்க? நல்ல விடயத்தையே பேசுங்க. மையத்தை வீட்டுக்கு சென்றா நல்ல விடயத்தையே பேசுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, ஒருத்தரிடம் நீங்கள் கேட்கலாம், கூட்டு துவா இல்லை என்று சொல்லுகிறீர்களா? இல்லையா? அப்படி என்றால் எப்படி துவா கேட்க வேண்டும்? ஒருவரை பற்றி கேட்கிறீர்கள், இறைவா அவருடைய நோயை குணப்படுத்துவாயாக என்று கேட்கலாமா? ஆம் என்பார். அவருடைய தொழிலிலே பறக்கச் செய்யலாமா என்று கேட்கலாமா? ஆம் என்பார். இப்ப ஒருத்தர் துவா கேட்கிறார், இமாம் துவா கேட்கிறார் என்றால் ஆமீன் என்றால் என்ன? ஆமீன் என்பது துவாவே தவிர அது வேற ஒரு விடயம் அல்ல. சகோதரர்களே, ஆமீன் என்றால் என்ன அர்த்தம்? இறைவா அவர் கேட்கின்ற துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் கேட்கலாம், தொழுகின்ற பொழுது அல்லது தொழுகை அல்லாத நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்கலாம் தானே, ஏன் கூட்டாக கேட்க வேண்டும் என்று கேட்கலாம். சகோதரர்களே, நாங்கள் நபிமார்களோ அல்லது பெரும் கொண்ட சொர்க்கத்தின் நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களோ அல்லது பெரும் கொண்ட இறைநேசர்கள் வலிமார்களோ அல்ல. ஒரு 1000 பேர், ஏன் 1,00,000 பேர், ஏன் 1 கோடி பேர் வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். முஸ்லிம்கள் இமாம் துவா கேட்கிறார், யா அல்லாஹ் எங்களுடைய ஊரிலே ரஹ்மத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக என்று துவா கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். வந்த அத்தனை முஸ்லிம்களும் ஆமீன், யா அல்லாஹ் அவர் கேட்கின்ற அந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லுகிறார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே சத்தத்தில். மலக்குமாருடைய அந்த ஆமீனும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? இதிலே அந்த வந்த அந்த 1000 ஏன் 1,00,000 அந்த முஸ்லிம்களில் ஒரு நல்லடியார் இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு நல்லடியார் இருந்து அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்றால், அவருடைய ஆமீனை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்றால், இருந்த அத்தனை ஆமீன் சொன்னவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். சகோதரர்களே, ஒருவரின் மூலமாக. தனியே நீங்க கேட்டீங்கன்னா கேட்டுட்டே இருக்கிறதா? எல்லோருடைய துவாக்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. நாங்கள் வளமையாக ஒரு வழிகட்ட ஒரு சகோதரரை வைத்துக் கொள்வோம். அவர் போய் என்ன சொல்லுவா, எனக்காண்டி துவா செய்றீங்களா, எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு சுகம் இல்லை, தொழில் ரொம்ப கஷ்டமா இருக்குவா, எனக்கு துவா செய்யுங்க என்று சொல்றாருன்னு வச்சுக்கொள்வோமே. அவர்கிட்ட போய் நம்ம நீ இதெல்லாம் செல்லக்கூடாதுன்னு சொல்லடும். ஏனென்றால் அடுத்தவருடைய துவாவை கூடாது என்றுதானே கூட்டு துவா கூடாது என்கிறீர்கள். சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி உம்மா துவா செய்யுங்க, வாப்பா துவா செய்யுங்க என்று சொல்லுவீர்கள். ஆமீன் என்றால் என்ன அர்த்தம்? அடுத்தவர் எமக்காக வேண்டி துவா செய்கிறார். நான் துவா செய்தால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆமீன் சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லோருக்கும் சேர்த்து மொத்தமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்கள் என்பது அர்த்தம். சகோதரர்களே, தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய தலாயிலுன் நுபுவா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே வரக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இதா தஅவுது ஃபஅமினு, நான் துஆ கேட்டால் நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்கள், ஆமீன் சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய அழகான ஒரு ஹதீஸ், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸைத் இப்னு சாபித் ஆகிய நானும் என்னோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இன்னொரு நண்பரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுகிறோம். சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? உதுஉ, துஆ கேளுங்கள் என்றார்கள், துஆ செய்யுங்கள் என்றார்கள். ஃபதஅவுது, நான் என்ன செய்தேன்? துஆ கேட்டேன். வசாஹிபி, என்னோடு கூட வந்த நண்பரும் துஆ கேட்கிறார். ஃபஅம்மனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் துஆ கேட்டேன், என்னுடைய நண்பரும் துஆ கேட்டார். ஆமீன் சொன்னது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். அதன் பிறகு சும்ம தஆ அபூ ஹுரைரா, அடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் என்ன சொல்றாங்க? நானும் சென்றேன், என்னுடைய நண்பரும் சென்றார், என்னோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாராங்க. நானும் என்னுடைய நண்பரும் துஆ கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். அதன் பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் துஆ கேட்கிறார்கள். அவங்க எப்படி கேட்டாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிஸ்லு மா சஅலுக ஸாஹிபி வ அஸ்அலுக இல்மன் லா யன்ஸா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்காங்க. அந்த நேரத்தில், யா அல்லாஹ், இந்த சகோதரர்கள், இந்த தோழர்கள் எதை கேட்டாங்களோ அதைத்தான் நானும் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று கேட்டுவிட்டு அவர்கள் கேட்காத ஒன்றையும் கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வ அஸ்அலுக இல்மன் லா யன்ஸா. யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப மறதி இருக்கிறது. ஒன்றை படிப்பேன், ஒரு ஹதீஸை படிப்பேன், உடனே மறந்து விடுவேன். சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ் கலைகளிலே, ஹதீஸ் கிரந்தங்களிலே, பொன்னான ஹதீஸ் தொகுப்புகளிலே அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. திண்ணை தோழர்களில் ஒருவர் தான் இவர்கள். ஆனால் இவர்களுக்கு மறதி இருந்தது சகோதரர்களே, ரொம்ப மறந்து விடுவார்கள். ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்தால் அடுத்த கணமே மறந்து விடுவார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், புகாரியிலே வரக்கூடியது, நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு ஹதீஸை மரணம் செய்தாலோ ஒன்றை ஞாபகப்படுத்தினாலோ உடனே நான் மறந்து விடுகிறேன் நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஏதும் சொன்னார்களா? கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சால்வையை பிடியுங்கோ அபூ ஹுரைரா, போட்டிருந்த சால்வையை பிடியுங்கள் அபூ ஹுரைரா என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒன்றை அள்ளி போடுவது போன்று போடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அன்றில் இருந்து என்னுடைய ஞாபக மறதி என்னை விட்டு போனதுதான். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒன்றை கொட்டுவதை அள்ளி கொட்டுவதை போன்று கொடுக்கிறார்கள். சால்வையை பிடியுங்கள் அபூ ஹுரைரா என்று சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒன்றை அள்ளி போடுவது போன்று சால்வையை பிடியுங்கள் என்று போட்டார்களோ அன்றோடு என்னுடைய ஞாபகம் மறதி போனதுதான். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்னன்னு கேட்காங்க? யா அல்லாஹ், இந்த சஹாபாக்கள் கேட்ட அதே துஆவைத்தான் நான் கேட்கிறேன். அதோடு நான் மேல் மிச்சம் கேட்கிறது என்னென்று சொன்னா, வஅஸ்அலுக இல்மன் லா யன்ஸா, எனக்கு ரொம்ப ஞாபக மறதி இருக்கிறது, அதிலிருந்தும் எனக்கு நீ ஜெயம் பெற வேண்டும், எனக்கு நல்ல அறிவை தர வேண்டும், அந்த மறதியை குறைக்க வேண்டும் என்று துஆ கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இது முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்ற பல கிரந்தத்திலே வருகிறது. சகோதரர்களே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, கூட்டு துவா என்பது, கூட்டாக துவா செய்து ஒருவர் துவா கேட்க, ஒரு இமாம் துவா கேட்க பலர்கள் சேர்ந்து ஆமீன் ஆமீன் என்று சொல்லுவது ஷரியத்தில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை. பித்அத் ஷிர்க்கென்றெல்லாம் ஒப்பாயை கேட்டவர்கள், இஸ்லாத்தை ஒழுங்காக விளங்காதவர்கள், அல் குர்ஆனை ஒழுங்காக விளங்காதவர்கள் என்பதுதான் உண்மை. சகோதரர்களே, நீங்கள் மறக்க கூடாது. நான் சொல்லுகின்ற அருள்மறை வசனத்தை நீங்கள் பிரட்டி பார்க்க வேண்டும் வீடு சென்றவுடனே. சகோதரர்களே, நீங்கள் தர்ஜுமாவை படிக்கிறவர்களாக இருக்கலாம். சூரா யூனுஸ் 88வது 89வது வசனம். சகோதரர்களே,
அல்லாஹ் அருள்மறையிலே மூசா நபி அவர்களுடைய வரலாறை பற்றி இந்த வசனங்களிலே சொல்லுகிறார் சகோதரர்களே. சூரா யூனுஸ் 88வது 89வது வசனங்கள் சகோதரர்களே. وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا ربنا ليضلوا عن سبيلك ربنا اطمس على أموالهم واشدد على قلوبهم فلا يؤمنوا حتى يروا العذاب العليم قال قد أجيبت دعوتكما. சூரா யூனுஸ் 88வது 89வது வசனம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா மூசா நபியுடைய வரலாறை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுகிறார்கள், கேட்டார்கள், இறைவனே யா ரப், என்னுடைய இந்த கூட்டத்தினர்கள் இஸ்ரவேலர்கள் எவ்வளவோ நம்முடைய மார்க்கத்தை சொல்லுகிறோம், இவர்கள் எம்முடைய மார்க்கத்தை ஒழுங்காக கேட்பவர்களாக இல்லை. ஏன் கேட்காமல் இருக்கிறார்கள் என்று தெரியுமா? இவர்களுக்கு சொத்துக்களும் பணங்களும் கூடியதினால் சொத்துக்கள் பெரிது என்று மார்க்கத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இறைவா, இவர்களுடைய சொத்துக்களை நீ சூறையாட வேண்டும், இவர்களுடைய செல்வத்தை நீ சூறையாட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் துஆ கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் துஆ கேட்டார்கள் என்று சொல்லுகிறான். சூரா யூனுஸ் 88வது வசனம். 89வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், قال قد أجيبت دعوتكما, உங்க இருவருடைய துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா? உங்க இருவருடைய துவாக்களையும் ஏற்றுக்கொண்டேன். ஒருவர் தர்ஜுமாவை பார்த்தாருண்டா சகோதரர்களே, தமிழ் தர்ஜுமாவை வாசிச்சுட்டு போனாருண்டா அவர் அப்படியே குழம்பி விடுவார். ஏனென்றால் மூசா நபி துவா கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மூசா நபி துவா கேட்டா அல்லாஹ் என்ன சொல்லணும்? மூசாவே உங்களோட துவாவை ஏற்றுக்கொண்டேன் என்று தானே சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், உங்க இருவர்களுடைய துவாக்களையும் ஏற்றுக்கொண்டேன். இங்கே குழப்பம் வருகிறது. இந்த குழப்பத்துக்கு தீர்ப்பை யார் தருகிறார்கள் என்று தெரியுமா? சய்யிதுல் முர்சலீன், எம் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே தருகிறார்கள். சகோதரர்களே, தஃப்சீருடைய இமாம்களும் எமக்கு விளக்கம் தருகிறார்கள். என்ன விடயம் என்பதை உங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்துவேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இப்னு ஹுஸைமாவிலே வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஅதானி ஹிஸாலன் ஸலாஸா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா பெருங்கொண்ட 3 பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறார். எந்த உம்மத்தினர்களுக்கும் கொடுக்காத பாக்கியம், எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத பாக்கியம். இந்த 3 பாக்கியங்களையும் யகூதிகள், நசாராக்கள், மஜூசிகள் பொறாமைப்படுவார்கள். என்ன செய்வார்கள்? யகூதிகள், நசாராக்கள், மஜூசிகள் பொறாமைப்படுவார்கள். அவ்வளவு முக்கியமான 3 பாக்கியம் எந்த நபிமாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட பெரும் கொண்ட 3 பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான். அதுல முதலாவது சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஸலாத்தம் பிஸ்ஸுஃபூஃப், தொழுகையிலே நீங்கள் சஃப்பு சஃப்புகளாக அணிவகுத்து நிற்பது. எந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு பெரும் கொண்ட பாக்கியத்தை கொடுக்கவில்லை, என்னுடைய உம்மத்தினர்களுக்கே தவிர. இது யாருடைய வேலை என்று தெரியுமா சகோதரர்களே? மலக்குமார்களுடைய வேலை. மலக்குமார்கள் தான் அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது அணிவகுத்து சஃப்பு சஃப்பாக சொர்க்கத்திலே காட்சி தருவார்கள் அல்லவா? அந்த சொர்க்கத்து மலக்குமார்களுடைய அதே பணியை உம்மத்தே முஹம்மதியாவாகிய எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஃப்பு சஃப்பாக நிற்பதென்றால், சிலர்களை பார்க்கிறோம், பள்ளிக்கு வந்தால் என்றால் காலை அகட்டிக் கொள்வார், அடுத்தவருடைய மேல் உடம்புல பட்டு அவருக்கு ஒரு மாதிரி, இவர மேல் நம்மட உடம்புல படுறையா, அவர கால் எந்த காலில் படுறையா. அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்து அல்லாஹ்வை தொழ வணங்குகின்ற பொழுது இவருக்கு இப்படி ஒரு கர்வம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தொழுகின்ற பொழுது சஃப்புகளை சரியாக செய்து ஒரு இடைவெளியும் இல்லாமல் இருந்து கொள்ளுங்கள். சிறிய இடைவெளி வந்தாலும் ஷைத்தான் புரிந்து உங்களோடு சூழ்ச்சி செய்து உங்களுடைய தொழுகையை பாழாக்கி விடுவான். ஆனா அவருக்கு அது விளங்குறல்ல. காலை நல்லா அகட்டிட்டு பேணிக்கு நேர வச்சுட்டு அடுத்தவருக்கு பக்கத்துல தோளோடு சேர்ந்து நிக்கணும், அடுத்தவருடைய தோளோடு சேர்ந்து அடுத்தவருடைய காலோடு சேர்ந்து நிக்கணும். இவர் இடம் பிடித்து கொண்டிருப்பார். பள்ளிக்குள்ளும் வந்து இடம் பிடிப்பாயா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் செல்ல போகிறோம் சகோதரர்களே? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? பெரும் கொண்ட பாக்கியம் எந்த நபிமார்களுக்கும் எந்த நபிமாருடைய உம்மத்தினர்களுக்கும் கொடுக்காத பாக்கியம் யகூதிய நசாராக்கள் கூட பொறாமைப்படுவார்கள். அதில் முதலாவது தொழுகையில் சப்புகளாக நீங்கள் சப்பு சப்பாக அணிவகுத்து நிற்பது என்று சொல்லிவிட்டு இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்லுவது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சொர்க்கவாசிகளுடைய வேலை. தஹியத்து அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கவாதிகளுக்கு தான் தின்னுங்கோ குடியுங்கோ தின்னுங்கோ குடியுங்கோ என்று சலாம் 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 என்று சலாத்தை கொண்டு அலங்கரிக்கப்படும் சகோதரர்களே. சொர்க்கத்திலே அலங்கரிக்கப்படுகின்ற பெருங்கொண்ட பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எம்மவர்களான முஸ்லிம்களுக்கு உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தருகிறானாம். எந்த நபிமாருடைய உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துடைய சிறப்பை சொல்லுகிறார்கள். இந்த விடயத்தை சொன்னதில இருந்து ஒரு சஹாபி மௌத்தாவுற வரைக்கும் சந்தை வழியில போய் முன்னுக்கு நின்றுவாரு. வீதி வழியில போய் முன்னுக்கு நின்றுட்டு வார போறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லா முஸ்லிம்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். காலை முதல் பகல் இரவு வரை இவர் சலாத்தையே சொல்லிக் கொண்டிருப்பார். போய் கேட்டார்கள், உனக்கு வேற வேலை இல்லையா? சலாத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. அவர் சொன்னார், சலாத்தை பற்றி எவ்வளவு வெகுமதியான விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதன் பிறகு நான் இன்று வரைக்கும் அதை விடாமல் இருப்பேன். மௌத்தாகின்ற வரைக்கும் ஒரு முஸ்லிம் தெரிந்த முஸ்லிமா இருந்தாலும் சரி தெரியாத முஸ்லிமா இருந்தாலும் சரி சலாம் சொல்லுவேன் என்று அவர் சொல்கிறார் சஹாபி. இன்று நாங்கள் சலாம் எப்படி போய்விட்டது சகோதரர்களே? ஒருவர் சலாம் சொல்லுவது சுன்னத், அதற்கு பதில் சொல்லுவது ஃபர்ல். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வீதியால போகக்குள்ள சலாம் சொன்னா இப்ப இவர் நம்முடைய சலாத்துக்கு பதில் சொல்றல்ல, போங்க கிள்ளி போங்க 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 அப்படியே அனுப்பிடுவார். அல்லாஹ்வுடைய அருள் வரப்போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லுவதற்கு அந்த அருளை பெற்றுக் கொள்கின்ற நசீபு கெட்டவராக அவர் இருப்பதினால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் போங்க 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 கிளி போங்க கிளி இப்படியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தந்தார்கள். இவர் இப்ப பதில் சொல்லுகிறார், போங்க போங்க கிளி அப்படி திரத்தி அனுப்புகிறார். சலாம் சொன்ன சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இரண்டாவது சலாம் சொல்லுவது. மூன்றாவது சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஒருவர் ஆமீன் ஒருவர் துஆ கேட்க அத்தமீனு ஒருவர் துஆ கேட்க கூடியிருக்கின்ற எல்லோர்களும் சேர்ந்து ஆமீன் சொல்லுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, எல்லா நபிமார்கள் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத வாக்கியம். யகூதி நசாராக்கள் இந்த அமல்களை இந்த நன்மையான நல்ல விடயங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அப்படிப்பட்ட இந்த மூன்று விடயங்கள் முதலாவது என்ன? தொழுகையில் அணிவகுத்து சப்பு சப்பாக நிற்பது. இரண்டாவது சலாம் சொல்லுவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு. மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன? ஒருவர் துஆ கேட்க அடுத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆமீன் சொல்லுவது. இந்த ஆமீன் விடயத்தில இல்லல் ஹாரூன் நபியை தவிர எந்த நபிமார்களுக்கும் எந்த நபிமாருடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. சகோதரர்களை, நான் ஆரம்பத்திலே சூரா யூனுஸ் 88வது வசனத்தை உங்களுக்கு ஓதி காட்டினேன் அல்லவா? மூசா நபி துஆ கேட்டார்கள். 89வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்க இருவருடைய துஆவையும் ஏற்றுக்கொண்டு. தமிழ் தர்ஜுமாவை பார்க்கிற ஒருவர் மூசா நபி அல்லாஹ் சொல்லுகிறார், மூசா நபி துஆ கேட்டார்கள் இன்ன துஆ கேட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், உங்க இருவருடைய துஆவையும் ஏற்றுக்கொண்டேன் என்ற உடனே உங்களுக்கு குழப்பம் வருவதல்லவா? அந்த குழப்பத்துக்கு பதில் தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் துஆ கேட்க அடுத்தவர் ஆமீன் சொல்லுவது எந்த நபிமாருக்கும் எந்த நபிமாருடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. இல்லல் ஹாரூன் நபியை தவிர. எப்ப மூசா நபி துஆ கேட்ட உடனே ஹாரூன் நபி அவர்கள் ஆமீன் ஆமீன் என்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் அருள்முறையில் சொல்லுகிறார்.
சகோதரர்களே, பெரியோர்களே, ஹாரூன் நபி மூசா நபியுடைய தம்பி ஹாரூன் நபி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்க ஆமீன் சொன்ன விடயத்தை அல்லாஹ் சூரா யூனுஸிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, கூட்டு துஆ சரியத்திலே இல்லை, மார்க்கத்திலே இல்லை என்றால் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொன்னதை என்ன சொல்ல போகிறார்கள்? அருள்மறையில் சொன்னதை, அருள்மறையில் மூசா நபி துஆ கேட்க ஹாரூன் நபி ஆமீன் சொல்லி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னதற்கு என்ன பதில்? சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். சகோதரிகளே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த விடயத்தை இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த கூட்டு துஆவுடைய விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த விடயத்தை புகாரியுடைய ஷரஹ் ஃபத்ஹுல் பாரியிலே 13ஆம் பாகம் 456வது பக்கத்திலும் இதை அழகாக தெளிவாக கூட்டு துஆ இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரிகளே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, இதை போன்று எவ்வளவு விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, நிறைய விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நேரம் இடம் கொடுக்கவில்லை. அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உஹது யுத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்களை அழைத்த நேரம், இந்த விடயம் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பைஹக்கி கிரந்தத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். உஹது யுத்தம் நடப்பதற்கு முன்னால் உஹது மலையை உங்களுக்கு தெரியும். இந்த உஹது மலையை பற்றி சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஜபல் உஹதின் வ நுஹிப்புனா நுஹிப்புஹு. உஹது மலை இருக்கிறதல்லவா, அந்த உஹது மலை என்னை நேசிக்கிறது, நான் அந்த மலையை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உஹது மலையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், சுவனத்துடைய ஒவ்வொரு வாசல் கதவிலும் உஹது மலையின் கல் பதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு முக்கியமான மலைதான் அந்த உஹது மலை. சகோதரர்களே, இந்த உஹது மலை அடிவாரத்திலே நடைபெற்ற இந்த உஹது போருடைய உஹது யுத்தம் நடப்பதற்கு முன்னால், உஹது யுத்தம் நாளை நடைபெறப்போது, அதற்கு முந்திய நாள் 2 சஹாபாக்கள் கூடிக்கொள்கிறார்கள். சகோதரர்களே, அந்த சஹாபிதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும். இருவர்களுடைய பேச்சுவார்த்தை என்னவென்று தெரியுமா? இருவர்களும் பேசிக் கொள்கிறார்கள், ஒப்பந்தம் வைத்துக் கொள்கிறார்கள். நான் அல்லாஹ்விடத்திலே நாளை நடக்க இருக்கின்ற யுத்தத்தை பற்றி துஆ கேட்பேன், நீங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். அதன் பிறகு நீங்கள் துஆ கேட்கின்ற பொழுது அதற்கு நான் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று இருவர்களும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். பைஹக்கியிலே வரக்கூடிய ஹதீஸ். சகோதரர்களே, நாளை யுத்தம் நடைபெறப் போகிறது. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ கேட்கிறார்கள். இவர்கள் எப்படி துஆ கேட்டார்கள் என்று தெரியுமா? அல்லாஹும்ம இதா லக்கினி கௌமுன் கதன் ஃபலக்கினி ரஜுலன் ஷதீதா பஸுஹு வ ஷதீதா ஹவுலுஹு ஃபௌகாதிலுஹு ஃபீக ثم ارزقني عليه الغفر. யா ரப்பனே, யா ரப்பனா, யா ரப்பே, நாளை நடைபெறுகின்ற இந்த உஹது யுத்தத்திலே பெரும் கொண்ட ஒரு வீரனோடு, பெரும் சக்தி பெற்ற ஒரு வீரனோடு நான் போராட வேண்டும். அந்த பெரும் கொண்ட வீரன் என்னோடு மோத வேண்டும். அவனும் நானும் ரொம்ப மோதி, அவன் எனக்கு அடித்து, அவனுக்கு நான் அடித்து, இப்படியாக மிகவும் கஷ்டப்பட்டு கடைசியிலே அவனை நான் வீழ்த்திவிட வேண்டும், அவனை நான் வீழ்த்திவிட வேண்டும். இவை அனைத்தும் என்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக வேண்டி அல்ல, இறைவா உனக்காகவே, உன்னுடைய திருப்திக்காகவே அவனோடு நான் எதிர்த்து போராடி அவனை வீழ்த்திவிட வேண்டும். எனக்கு நீ அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று துஆ கேட்கிறார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அதுக்கு ஆமீன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு துஆ கேட்கிறார்கள். அவர்கள் கேட்ட துஆ தான் மிகவும் பெருமதி மிக்க, மிகவும் கவலைக்குரிய துஆவாக இருந்தது. சகோதரர்களே, அவர்கள் கேட்டார்கள், யா ரப்பனா, இறைவனே, பெரும் கொண்ட ஒரு வீரனை நான் சந்திக்க வேண்டும், அவனோடு நான் நேருக்கு நேராக போராட வேண்டும், அவன் என்னை அடிக்க, நான் அவனுக்கு அடிக்க, கடைசியிலே அவன் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மூக்கை துண்டித்து விட வேண்டும், என்னுடைய உறுப்புகளை சன்னமாக துண்டித்து விட வேண்டும். உஹது யுத்த களத்திலே என்னுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் துண்டிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட வேண்டும்.
இவை அனைத்தையும் நான் செய்து எதற்காக வேண்டி இறைவா நான் இப்படி கேட்கிறேன் என்று தெரியுமா? யுபசுல்லாஹு குல்லு அபுதின் அலா மா மாத அலை. யார் இந்த உலகத்திலே எப்படி மரணிக்கிறாரோ அதே மாதிரி நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார் அல்லவா? அதற்காக வேண்டி நான் நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டவுடனே அப்துல்லா இப்னு ஜஹ்ஷே உன்னுடைய மூக்கு எங்கே, உன்னுடைய உறுப்புகள் எங்கே என்று கேட்டவுடனே இறைவா உனக்காக வேண்டி யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டது என்னுடைய மூக்குகள் என்று நான் சொல்லுகின்ற பொழுது, சதக்த அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ், நீ உண்மையே சொன்னாய், எனக்காக வேண்டிய இவைகளை எல்லாம் இழந்தாய் என்று நீ சொல்ல வேண்டும், அதிலே நான் திருப்திப்பட வேண்டும் இறைவா என்று இந்த அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு துஆ கேட்கிறார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, யுத்தம் முடிந்து விட்டது. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நான் சென்றேன். லகத் ரஅய்துஹு ஆஹிரன் நஹார் வ இன்ன உத்னஹு வ அன்ஃபஹு லமுஅல்லகானி ஃபீ ஹைதின். என்னுடைய தோழர், கூட்டாக துஆ செய்த என்னுடைய தோழர், அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்ததினால் அவருடைய மூக்கு துண்டுகள், அவருடைய ஏனைய உறுப்பு துண்டுகள், அவருடைய காதுகளுடைய சதை துண்டுகள் எல்லாம் அந்த உஹது யுத்த களத்திலே தூக்கி எறியப்பட்டு சின்னாபின்னப்படுத்தப்பட்டு இருப்பதை நான் கண்டேன் என்று ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பைஹகியிலே வரக்கூடிய ஹதீஸ். சகோதரர்களே, எப்படிப்பட்ட சஹாபாக்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் சகோதரர்களே. சிலர்கள் சொல்லுவார்கள், சத்தமாக சொல்லுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை, சத்தமாக எதுவும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு என்ன ஹதீஸை காட்டுகிறார் என்று பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹைபர் யுத்தத்தை முடித்து வெற்றியோடு வருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தை சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில சஹாபாக்களுக்கு மயக்கம் வருகின்ற அளவுக்கு சொன்னார்கள். சகோதரர்களே, அவ்வளவு சத்தமாக, வெடில் சத்தத்தை போன்று பெரும் கொண்ட சத்தமாக சொல்லுகிறார்கள் இந்த சஹாபாக்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் உங்களில் நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ள வேண்டும்? கொஞ்சம் கணக்காக, மிகவும் சத்தமும் போட வேண்டாம், அமைதியாகவும் செய்யாமல் ஒரு நடுநிலையில் நின்று செல்லலாம் தானே, ஏன் நீங்கள் இவ்வாறு செல்ல வேண்டும் என்று சொன்ன இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு சத்தம் போட்டு கோட்டு துவா ஓதக்கூடாது, அது ஓதக்கூடாது, இது ஓதக்கூடாது என்று சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் தனிமையிலான் துவா கேட்பேன் என்று என்கிறார் என்றால் அவர் நசீபு கட்டவர் என்பதுதான் அர்த்தம். சகோதரர்களே, 1000 மக்கள் 5000 மக்கள் ஒன்று சேர்ந்து ஒருவர் துவா கேட்க, எல்லோரும் துவா கேட்கின்ற பொழுது அந்த துவாவுக்கு இருக்கிற மரியாதையும் பவரும் தனிமையில் கேட்கிறவருக்கு இல்லை. சகோதரர்களை, இன்றைக்கு பார்க்கிறோம், வாப்பா மௌத்தாயினோட மகன் என்ன செய்கிறாரு, வாப்பா பாவம் என்று எண்ணி போட்டு ஒரு ஆலிம் வந்து, யா அல்லாஹ் அண்ணவருடைய துவா, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயா என்று நாம துவா கேட்க போனா மகன் சொல்றான், எவனு என்ற வாப்பாக்கு துவா கேட்க கூடா. அடே, உண்ட வாப்பாக்கு துவா கேட்டு வாப்பாட கபரு வேதனையை குறைக்க நாம துவா கேட்க போனா மகன் சொல்றாரு, எல்லாரும் இறப்ப கேளுங்க. இறப்ப என்ன இறப்பது? இவருக்கு என்ன இறப்ப தெரியும்? வாப்பா மௌத்தாயிரன்னு வச்சு கொள்வோம். ஒரு ஆலிம் வந்து அந்த மரணித்த மனிதருக்காக வேண்டி துவா கேட்கிற மாதிரி இங்கே இருக்கிறவர்கள் கையேந்திட்டு என்னத்தை கேட்பார்கள்? கையேந்திட்டு அவன் என்னத்தையும் நினைச்சிட்டு இருக்கிறான். எல்லாம் இன்று புதிதாக மார்க்கமாக சொல்லப்பட்டதினால் இன்று அதிகமானவர்கள் பாக்கியம் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, நல்ல விடயங்கள் எல்லாம் விதியத் என்றும் சிறுக்கென்றும் சொல்லப்படுவதனால் இன்று ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லுகின்ற பொழுது எம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய நல்ல காரியம் என்ன? கலிமாவை சொல்லி ஷஹாதா கலிமாவை மொழிந்து அந்த கலிமா சத்தத்தை கேட்டாலே எம்மனுக்கு மௌத்துடைய சிந்தனை வரும். சகோதரர்களே, அமைதியா போங்க, அமைதியா போங்க, அதெல்லாம் சிறுக்கு. கலிமா சொல்றதை யாரும் சிறுக்குன்னு சொல்லுவானா? கலிமாவை அல்லாஹ் ஒருவன் என்று ஏகத்துவத்தை நிலைநாட்டுவது கலிமா. கலிமாவை சொல்கிறது சிறுக்கு, அது வழிகேடு என்றால் அப்ப என்னத்தை சொல்றதுடா? சரி சகோதரிகளை, சிந்தித்து பாருங்கள். கலிமாவை சொல்றத சிறுக்கென்று சொல்கிறான் என்று சொன்னால் அவன் கலிமாவில் உள்ள ஒரு மூமின் அல்ல, வேறு மதத்தை சார்ந்தவன் என்பதனால் சொல்லுகிறான் என்பது அர்த்தம். சகோதரிகளே, அமைதியாக போங்கன்ற உடனே நம்மளோட பொடிய மாறலாம், போன்ல வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு போறது, பேஸ்புக்கை பார்த்துட்டு போறது. முன்னுக்கு ஜனாசா போகுது, அமைதியா போறாராம் மாப்பிள்ளை, பேஸ்புக் பார்த்துட்டு போறாரு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு போறாரு. இதான இஸ்லாம்? சகோதரிகளை, சிந்தித்து பாருங்கள்.
கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த கூட்டு துஆ என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான விடயம் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் துஆ கேட்க மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அங்கே மலக்குமார்களுடைய ஆமீனும் சேர்ந்து கொள்ளுகிறது. அந்த துஆ கபூல் செய்யப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த காலத்திலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி, இந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய விடயத்தை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதபுல் முஃப்ரத் என்ற அவர்களுடைய மற்றொரு ஹதீஸ் கிரந்தத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார், இயாஸ் என்று அவர் பெயர் வைக்கிறார்கள். இந்த மகன் பிறந்தவுடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்கள்? அவர்களே சொல்லுகிறார்கள், தஅவுது நஃபரன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅத்அம்துஹும் ஃபதஉ. சஹாபாக்களில் சிலர்களை அழைத்து என்னுடைய மகன் பிறந்த சந்தோஷத்திலே அவர்களுக்கு உணவளிக்க நாடி அவர்களை அழைத்தேன். அவர்களும் வந்தார்கள். சஹாபாக்கள் உணவெல்லாம் உண்டவுடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? எனக்காக வேண்டியும் என்னுடைய மகனுக்காக வேண்டியும் துஆ கேட்டார்கள். துஆ கேட்டு முடிந்ததின் பிறகு நான் அந்த வந்த சஹாபாக்களிடம் சொல்லுகிறேன், அன்னக்கும் கத் தஅவுதும் ஃபபாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஃபீமா தஅவதுஹும் வ இன்னி அதுஉ பிதுஆஇன். நீங்கள் என்னுடைய மகனுக்காக வேண்டி துஆ செய்ததினால் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உன்னதமான பரக்கத்தை உங்களுக்கு வழங்குவானாக என்று சொல்லிவிட்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அதே போன்று நான் தற்பொழுது துஆ கேட்க போகிறேன், நீங்க என்ன செய்யுங்கள், ஆமீன் சொல்லுங்கள். நான் துஆ கேட்டா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுங்க? ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இவங்க என்ன செய்கிறார்கள்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகனுடைய விடயத்திலே தீனிலும் அவருடைய புத்தியிலும் இன்னும் பல விடயங்களில் துஆ கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிரந்தமான அதபுல் முஃப்ரதிலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சகோதரர்களே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவு முக்கியமான விடயம்தான் கூட்டு துஆ என்பது. கூட்டு துஆ மார்க்கத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை, ஷரியத்தில் இல்லை என்று ஒருவன் சொல்றான் என்று சொன்னார், தொழுகையிலே எப்படி வரும்? ஷரியத்திலே இல்லாதது, மார்க்கத்திலே இல்லாத எப்படி சகோதரிகளை ஷரியத்தில் இல்லாதது தொழுகையில் வரும்? வலல்லாஹ்லீன்ற உடனே எல்லாரும் சேர்ந்து ஆமீன் என்று சொல்றார். சலாம் கொடுத்த உடனே கூட்டு துஆ மார்க்கத்திலே இல்லை என்று சொல்கிறார். அப்ப எப்படி நீ ஆமீன் சொல்ல முடியும்? அதை நித்தாட்ட முடியுமா என்று கேட்க வேண்டும் சகோதரிகளே. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நல்லதை கேட்டு இறையச்சத்தோடும் பேணுதலோடும் என்னென்ன நல்ல விடயங்களை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எமக்கு வழிவகுத்தானோ, எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் வாழ வைத்தார்களோ அந்த முறையில் வாழ்ந்து மோமினாகவும் உன்னதமான அகீதா சுன்னத்து வல் ஜமாத்திலே நிலையாக நிற்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே உன்னுடைய ரஹ்மத்தை பரக்கத்தை சொரிந்து விடுவாயாக, தொழில்களிலே பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. யா ரப்பே, கடல் தொழில், விவசாய தொழில்களிலே உன்னுடைய ரஹ்மத்தை பரக்கத்துகளை சொரிந்து விடுவாயாக. யா ரப்பே, ஆபத்துக்களை தூரமாக்கி விடுவாயாக. திடீர் மரணங்கள், திடீர் விபத்துக்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பெரும் கொடூரமான நோய்களை விட்டும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. யா ரப்பே, இரக்கமுள்ளவனே, திடீர் பெரும் நோய்களை விட்டும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. யா ரப்பே, இரக்கமுள்ளவனே, கிருபையால் எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்கள், தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களில் யார் யாருடைய பெற்றோர்கள் மண்ணறைகளிலே கபுராளிகளாக வாழ்கின்றார்களோ யா ரப்பே, அன்னவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. யா ரப்பே, இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين.
أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإنها موصلة إلى رحمة الله لقوله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أطيعوا الله وأطيعوا الرسول فأولي الأمر منكم فيا أيها العباد لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا ربنا ليضلوا عن سبيلك ربنا اطمس على أموالهم واشدد على قلوبهم ولا يؤمنوا حتى يروا العذاب العليم. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إن الله تعالى جواد كريم رب رحيم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم ما دامت السماوات والأرض. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإنها موصلة إلى رحمة الله لقوله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في شأن محمد صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صلى عليه صلاة واحدة صلى الله عليه بها 10 رواه المسلم. اللهم صل على عبدك ورسولك وحبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم ارض عن خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وعن بنت رسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وعن شبتي الشهيدين ساداتنا الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين. اللهم اجرنا من النار 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 اللهم اجرنا من النار. اللهم لا تسوي خلقنا في النار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جليل الجبار يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.